இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்துலதான் தோத்து போயிடுறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? கிட்ஸ ஆக்டிவாவும் என்கேஜ்டாவும் வச்சுக்கிறது தான். குழந்தைங்களோட பிசிக்கல் ஹெல்த் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னைக்காச்சும் மென்டல் ஹெல்த் கொடுக்குறோமா? குழந்தைங்க ஒரு கிரவுண்ட்ல விளையாடிட்டு வந்தா எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஸ்கூலு ஹோம்ஒர்க்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணும் போது அவங்க மென்டலி டயர்ட் ஆகுறாங்க. அதனாலேயே குழந்தைங்க அடமெண்டாவும் உங்க பேச்சை கேட்காமையும் போயிடுறாங்க. சோ இங்க ப்ராப்ளம் குழந்தைங்க அடமெண்டா இருக்கிறது இல்ல, அவங்களோட மென்டல் டயர்ட்னஸ் நம்ம அட்ரஸ் பண்ணாம இருக்கிறது தான். சரி, அதை எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? அதுக்கு இந்த 3 விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஆர் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ். இது மென்டல் பிரஷரை ரெடியூஸ் பண்ணி ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். செகண்ட், ஸ்கூல் புக்ஸ் இல்லாம செல்ஃப் ஹெல்ப் இல்லனா ஸ்டோரி புக்ஸை ரீட் பண்ண வைங்க. முடிஞ்சா நீங்களும் கூட உட்கார்ந்து படிங்க. தேர்ட், மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணுங்க. லைக் அபாகஸ் கிளாஸஸ், மியூசிக் இல்ல நம்மளோட ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க என்கேஜ் பண்ணலாம். இதுல பிரெயின் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. இது மூலமா குழந்தைங்க பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலியும் ஹெல்த்தியா வளருவாங்க. குழந்தைங்க அடம் பிடிச்சா மொபைல்